ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னொரு சினிமா வித் மீ காமேஷ். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான செலிபிரிட்டியோட அப்கமிங் மூவி அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த செலிபிரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஃபேன்ஸுக்கும் வந்து பிடிக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்க ஆல் டைம் ஃபேவரட் எஸ்கே, அதாவது சிவகார்த்திகேயன் தான். சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வந்து வலம் வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காரு அவர் அடுத்தடுத்த படத்தை பற்றி. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நிறைய படத்தை வந்து லைன் அப்ல வச்சிருக்காரு. லைக் இப்போ அமரனா இருக்கட்டும், அமரன் வந்து இப்போ வந்து அப்கமிங் ஃபிலிம். அமரன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜ்குமார் பெரியசாமி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கு. அவரோட போஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. லைக் சில லீக்ஸும் வந்து படம் விட்டு இருந்தாங்க. லைக் சிவகார்த்திகேயன் லுக்ஸாக இருக்கட்டும், அந்த படத்தோட கேரக்டர்ஸ் இருக்கும், அந்த படத்தோட ஸ்டோரி போர்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவ்வளோ அவசரமா இருந்துச்சு. நம்ம எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபன்னி கேரக்டராக பார்த்துருந்தோம். அமரனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பேஸ்ட் த்ரில்லராக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஒரு டாக் போயிட்டு இருக்கு. பட் ஆனால் அந்த டீம் வந்து அபிஷியலாக வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த அப்டேட்ஸும் கூடிய சீக்கிரம் வருவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ சிவகார்த்திகேயன் வந்து அடுத்தடுத்து என்னென்ன படம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து இப்போ அப்கமிங் அமரன் கட்டது பார்த்தீங்கன்னா SK23. ஸோ SK23 வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து யார் டைரக்ட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா AR முருகதாஸ். ஸோ AR முருகதாஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிவகார்த்திகேயன் வச்சு இந்த படத்தை எடுக்க போறாரு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய லைக் நார்த் இந்தியன் லைக் பாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் கொலாபரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில டாக் போயிட்டு இருக்கு. பிகாஸ் AR முருகதாஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து லைக் நிறைய பாலிவுட் ஆக்டர்ஸை வந்து கொலாபரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு சில காசிப்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. பட் ஆனால் வந்து அந்த வெளியே வந்து அவ்வளோ ரிவீல் பண்ணல. அதுக்கு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வந்து லைக் நெக்ஸ்ட் இயர் அந்த படத்துக்குள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ SK23 எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் ரொம்ப கியூரியா இருக்காங்க. ஸோ அடுத்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா SK24. SK24 வந்து யார் எடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிபி. ஸோ டிரெக்டர் சிபி தான் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ சிபி வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து லைக் அவர் டைரக்ட் பண்ணுவாரா இல்ல மற்ற டைரக்டர்ஸும் வந்து அவரை கொலாபரேட் பண்ணுவாரான்னு சொல்லிட்டு சில கண்டென்ட் போயிட்டு இருக்கு. பட் SK23 வந்து பாத்தீங்கன்னா SK24 வந்து பாத்தீங்கன்னா சிபி இல்ல வேற யாராச்சும் கொலாபரேட் பண்ணலாமா, இல்ல சிபி மட்டுமே எடுப்பாரா, இல்ல வேற டேரக்டர் மாத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிவகார்த்திக் வந்து சில குழப்பத்துல இருக்காரு. ஏன்னா SK24 வந்து அவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கதைக்களம் வந்து அப்படிப்பட்ட கதைக்களமாவும் இருக்குன்னு சொல்றாங்க. SK24 வந்து அவ்வளோ ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட் கொடுக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி சிபியா தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு நிறைய நியூஸஸ் வந்திருக்கு. ஸோ SK25 இதான் வந்து SK25 வந்து அடுத்து வர படம். ஸோ இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து லைக் வெங்கட் பிரபு அவர் தான் வந்து இயக்குறாரு. ஸோ வெங்கட் பிரபு பாத்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை. இப்போ கோட் படம் வந்து அவ்வளவு மாஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த டைரக்ஷன்ல. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு வந்து லைக் நிறைய படம் எடுத்திருக்காரு. லைக் தலைக்கெல்லாம் வந்து எடுத்திருக்காரு. பாத்தீங்கன்னா தலைக்கும் எடுத்தாரு, தளபதிக்கும் எடுத்தாரு. ஸோ அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா வந்து நம்ம SKவோட படமும் வரதுனால ஒரு பெரிய ஒரு ப்ரௌட் மூமெண்டா இருக்கு. ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் ரொம்ப லைக் க்ளோஸா இருக்காங்க. வெங்கட் பிரபு ஸ்டோரினாலே கன்ஃபார்ம் ஆக்ஷனா இருக்கும், காமெடி இருக்கும், எல்லாமே கலந்து ஒரு கலவையா இருக்கும். ஸோ SK இந்த படத்துல இருக்கிறதுனால இது வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ லைக் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மூவி SK லிஸ்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா SK26. ஸோ SK26 யார் எடுக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா சுதா கோங்கரா. ஸோ சுதா கோங்கரா வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வச்சு படம் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவங்களோட டைரக்ஷன் எல்லாமே வந்து அவ்வளோ கிறிஸ்ப் அண்ட் கிளியரா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இவங்க வரிசையில பாத்தீங்கன்னா வந்து லைக் நம்மளோட SKவும் வந்து இவ்வளவு பெரிய டைரக்டர் கிட்ட வந்து வரதுனால இந்த படம் வந்து ஒரு பெரிய பிக் பட்ஜெட் படமாவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து ஒரு சூப்பர் ஹிட் படமாவும் இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ சிவகார்த்திகேயன் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ அடுத்தடுத்து இவ்வளவு படம் வந்து லைன் அப்ல இருக்காரு. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கே வந்து இப்போ வந்து டஃப் கொடுக்குறாருன்னு சொல்லலாம். ஸோ சிவகார்த்திகேயனோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க வந்து இந்த படத்தோட லிஸ்ட்டை பத்தி எதுக்கு ரொம்ப அதிகமா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஸோ எந்த படம் உங்களுக்கு பிடிக்குது, எந்த படம் வெயிட் பண்றீங்க, சிவகார்த்திகேயன் பிடிக்கணும் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச படத்தை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரணும்னா என்ன சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.